இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கும் நம்முடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் முத்தையா ஐயா அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் நம்மளுடைய முருகண்ணன் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் நம்முடைய திருப்பதி அவர்களுக்கும் மற்றும் செந்தில்குமார் அவர்களுக்கு இறந்துவிட்ட கிராமத்துக்கு மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் அரசு ஊழியர்கள் மேலே மிக பற்று வச்சுக்கிறது எங்களுக்கு கருணடைப்பில் வேலை கொடுத்தாரு. இப்போ உள்ள முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு கருணடைப்பில் பணியை நிறுத்திவிட்டார். அது அரசு அதிகாரிகள் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் நாங்கள் 3 மாதத்துக்கு முன்பு சென்னையிலே செயற்கூட்டமும் கூடி இந்த முடிவிலை முதலமைச்சர் கவனத்துக்கு ஏற்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நிறுத்திவிட்டோம். ஆக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இரவு பகல் இல்லாத உழைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆகையார் அவர்களுக்கு 4ஆம் லேக்கியான டீப்பரோட ஊதியம் வழங்க வேண்டும், கருணடைப்பில் பணி வழங்க வேண்டும். அடுத்த கோரிக்கை என்று சொன்னால் பழைய ஓய்வு திட்டம் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரத்திலே தேர்தல் அறிக்கையில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தப்படும் என்று சொன்னார். ஆனால் இதுவரை அந்த செவிசாய்க்கவில்லை. ஆகையால் எங்களுக்கு இரவு பகல் இல்லாத உழைக்கிறோம். தேர்தல் பணியும் போது பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கிராம உதவியாளர் தான் முதற்கட்ட பணி என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் எங்களுக்கு இந்த அரசு முதலமைச்சர் அவர்களை எங்களை அழைத்து உடனே எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும் என்று கேட்டு தமிழக அரசுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அதிகாரிகள் ஏதாவது தெரிவித்தாங்களா? உங்களை கூப்பிட்டு அழைச்சாங்களா? மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களை 1 மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்ததும் பொங்கலுக்கு முன்னாடியே உங்கள் கோரிக்கை நிறைவேறாச்சு கொடுத்துருவாங்க, ஆற்ற நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லைன்னு சொன்னார். ஆனால் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு செய்யவே இல்லை. பல்வேறு மனுக்களை கொடுத்து போகிறோமே தவிர எங்களுக்கு ஒரு அழைப்பும் இல்லை. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக கடிதம் கொடுத்தோம். இதுவரை அவரை ஐயா அவர்கள் கூப்பிட்டு பேசவில்லை. ஆகையால் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இதை எங்களை உடனே கூப்பிட்டு இதை பேச வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய செயற்குழு முடிவின்படி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சங்கங்களும் ஒன்று கூடி அரசு ஊழியர்கள் சங்கத்தோடு கூட்டமைப்பாக மிக பெரிய ஒரு உண்ணாவிரதத்தை சென்னையிலே நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். இப்படிக்கு மாநில பொதுச் செயலாளர் ஆர் முருகன், தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கம், மாநில மையம், திருச்சி. தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கம் மாநில தலைவர் எஸ் முத்தையா. அதாவது எங்களுடைய 5 கோரிக்கையை நாங்கள் இது சுமார் 2 ஆண்டுகளாக போராட்டம் பண்ணி வருகிறோம். அதாவது கடந்த 25/11/2024 அனைத்து வட்டத்திலையும், 4/12 அனைத்து கோட்டாட்சியர் அலுவலகத்திலையும், 3/12 அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும், 7/2/2025 இன்று எழிலகத்திலே உண்ணாவிரதம் இருக்கும். எங்களுக்கு 1695 படி 625 ஜிஓ படி நாங்கள் முழுநேர ஊழியராக ஆக்கப்பட்டு இன்னும் எங்களுக்கு முழுநேர ஊழியராக ஆக்கல, சிறப்புள்ள காலம் தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி எங்களுடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வந்தது. அதை 33 ஜிஓன்னு போட்டு அதை நிறுத்திட்டாங்க. அதை உடனடியாக வழங்க வேண்டும். எஸ் முத்தையா, தமிழ்நாடு அரசு கிராம உதவி சங்கம் மாநில தலைவர். வணக்கம். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கம் எங்களுக்கு வழங்கக்கூடிய டீ கிரேடும் இறந்தவர்களுடைய பணி நியமனம் ஆணையும் எங்களுக்கு தர வேண்டும். பழைய ஓய்வு திட்டம் வழங்க வேண்டும். புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசு நமக்கு வழங்கிய ஜியோ நம்பர் 620 படி எங்களுக்கு அனைத்து சலுகையும் தர வேண்டும். தமிழக அரசு எங்கள் தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கருணை அடிப்படை வேலையும் எங்களுக்கு வழங்க வேண்டும். இந்த தமிழக அரசு எங்களுக்கு கலைஞர் போட்ட திட்டம் இது. ஜியோ நம்பர் 620 எங்களுக்கு வழங்கினார்கள். அவங்க மகன் எங்களுக்கு இதுவரைக்கும் வழங்கவில்லை. அதுக்காக நாங்கள் தாழ்மையுடன் கிராம உதவி சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு வழங்க வேண்டும். எங்களுடைய சலுகைகளை பழித்த சலுகை மீண்டும் எங்களுக்கு பெற வேண்டும். எங்களுக்கு ஆணையை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கிராம உதவி சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மாநில சங்கம் நிர்வாகம் என்ன செயல்படுகிறதோ அதுபடி நாங்கள் தென்காசி மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் முடிவு எடுப்போம். என்னுடைய பேர் எஸ் அருணாசலம், தென்காசி மாவட்ட தலைவர்.